வெட்னஸ்டே ஈவினிங் ஹஸ்பண்ட் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறமா சந்தைக்கு கிளம்பிட்டோம். 2 நாளாக காய் இல்லாமல் ஓட்டுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. சந்தைக்கு போயிட்டு இந்த வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கூடவே கொஞ்சமாக மக்காச்சோளம், கப்பக்கிழங்கும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்த கையோடயே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வாங்கிட்டு வரதும் பெருசில்ல, அதை எடுத்து வைக்கிறதும் பெருசில்ல. அதை வேஸ்ட் பண்ணாமல் சமைக்கணும், அதுதான் பெரிய விஷயம். காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சமயம் அவங்க அப்பாவும் கொஞ்சம் நேரம் கலரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் கூட போட்டுட்டு இருந்தேன். டின்னருக்கு காலையிலேயே மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இட்லி மாவு நல்லாவே பொங்கி இருந்துச்சு. இட்லி தான் ஊற்றி வச்சுருந்தேன். மாவு அரைச்சதுனால 1 வாரத்துக்கு பிரச்சனையே இல்லை. இட்லியை ஊற்றி வச்சுட்டு கிச்சனில் இருந்த எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா 3 பேர் டின்னர் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த பூவை கட்டிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பூவை கட்டி முடித்ததிலுமே சாமி வந்து எனக்கு வச்சு விடுங்கன்னாங்க. ஆனால் அதை வந்து கொஞ்ச நேரம் கூட தலையில் வைக்க விட மாட்டாங்க. இப்படின்னு வச்சதையில் அதை கீழே தள்ளி விட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.